வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் தமிழ் சேனல், இயற்கை அறிவியல் தமிழ். நம்ம சேனலில் இயற்கையில் காணப்படுற அனைத்து மூலிகையின் பயன்களை வீடியோக்களாக போட்டு வரோம். அதோட பயன்களை பற்றி சொல்லிட்டு வரோம். மனிதர்கள் அதை எப்படி பயன்படுத்தலாம், அவங்க எப்படி நன்மை அடையலாம் அப்படின்ற பல அரிய வகையான தகவலை நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மூலிகையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிய மரம். இந்த புளிய மரத்தோட அறிவியல் பயனையும் மருத்துவ பயனையும் இன்றைக்கி நம்ம விளக்க உள்ளோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் இந்த புளிய மரத்தோட என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். இந்த புளிய மரத்தோட அறிவியல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெமரண்டஸ் இண்டிகா அப்படின்றது தான் இந்த புளிய மரத்தோட அறிவியல் பேர். இது பப்பாசிய குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரமாகும். இந்த புளிய மரம் சாலை ஓரங்களில் நிழலுக்காக வச்சு வளர்த்துருப்பாங்க. நம்ம சாலையில் போகும்போது பார்க்கலாம். ஏரிக்கார ஓரத்துலேயும் வச்சு வளர்ப்பாங்க. அதாவது மழைக்காலங்களில் ஏரியில் தண்ணி அதிகமாக ஏரிக்கரை உடச்சிக்காமல் இருப்பதற்காக ஏரிக்கரை ஓரங்களில் வச்சு வளர்ப்பாங்க. மேலும் காடுகளில், கரும்பு பகுதிகளில் அது மட்டும் தானாக வளரக்கூடிய இயல்புடையது. இது விதை மூலமாக தான் இனப்பெருக்கம் செய்யுது. இது ஒரு 80 அடி உயரம் வரையிலும் வளரக்கூடிய ஒரு தாவரமாகும். இது ஒரு 100 ஆண்டு வரையிலும் பூமியில் வாழும். இது வெப்பமண்டல பகுதிகளில் தான் அதிகமாக வளர்ந்து காணப்படும். குளிர் பிரதேசம்லாம் இது சரியாக இருக்காது. அதான் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காது. தென்னிந்தியாவில் தமிழகத்திலலாம் அதிகமாக காணப்படும் இந்த மரம். இதோட இலை, பூ, வேர், பட்டை, இதோட விதை அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணமுடையது. இதில் என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இலையை எடுத்துக்கணும். ஒரு 2 பிடி அளவு எடுத்து அதை சட்டியில் போட்டோ இல்லது வானலில் வச்சோ லேசாக வதக்கி சூடு பண்ணி அதை ஒரு மூட்டையாக கட்டி கையில், காலில், எங்கேயாவது உடலில் வீக்கம் இருந்தாலோ, உடல் வலி இருந்தாலோ அதை அந்த புளிய இலை மூட்டையால் ஒத்தடம் கொடுத்து, இதமான சூட்டில் ஒத்தடம் கொடுத்து அந்த புளிய இலையை அப்படியே திருப்பி அங்கேயே எங்கே வலி இருக்குதோ அங்கே வச்சு கட்டிட்டு வந்தோம்னா உடல் வலி, உடல் வீக்கம் போன்ற பிரச்சனைலாம் சரி செய்யும் இந்த புளிய இலை. மேலும் ஆறாத புண்கள் இருந்ததுன்னா அந்த புண்கள் மீது இந்த புளிய இலையை கஷாயம் செஞ்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அந்த ஆறாத புண்ணை அந்த தண்ணியால் கழுவிட்டு வரணும். புளிய இலை சாறு, புளிய இலை கஷாயத்தால் கழுவிட்டு வந்தோம்னா ஆறாத புண்கள் விரைவில் ஆறும். இதோட இலையை பாசிப்பருப்பு கூட சேர்த்து கூட்டு மாதிரி செஞ்சு கூட சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். உடம்பு நல்லா வலிமை பெறும். புளியம் பூவை துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா தலை சுற்றல், மயக்கம், வாந்தி போன்ற பிரச்சனைலாம் அவங்களுக்கு வராது. இதோட பிஞ்சு காயை துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டா நாக்குக்கு சுவைத்தன்மையை அதிகப்படுத்தும், பசியை தூண்டும், செரிமான உறுப்புகளை வலுப்படுத்தும், பித்தத்தை குறைக்கும். கர்ப்பிணி பெண்கள் இந்த புளியம் பிஞ்சு காயை துவையல் செஞ்சு சாப்பிட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. புளியம் பழத்தில் என்னென்ன பயன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புளியம் பழத்தை அதிகமாக குழம்புல தான் போட்டு சாப்பிடுவோம். குழம்புல போட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் இருக்கிற அந்த கெட்ட உப்புக்கள், அதாவது மூட்டுகளில் தங்கி போகிற, இடுப்பு பகுதிகளில் தங்கி போகிற அந்த கெட்ட உப்புக்கள்லாம் கழிவு மூலயமா வெளியேற்றும். இந்த புளிய பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, குழம்புல போட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, இதை குழம்புல அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வரும்போது உடல் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், இரத்தத்தை சுத்தம் செய்யும், மலச்சிக்கலை சரி செய்யும். இந்த புளியம் பழத்துக்கு இவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது. இதெல்லாம் தெரியாதான் நம்ம மட்டும் புளி போட்டு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இந்த புளியம் கொட்டையிலையும் அபரிவிதமான பயன்கள் இருக்குது. அது என்னென்ன பயன்கள்னு பார்த்தோம்னா, புளியங்கொட்டையை நல்லா இடித்து தூளாக்கி சலித்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அதை பாலில் 1 ஸ்பூன் அளவு எடுத்து காலை, மாலை அப்படின்னு 21 நாள், 1 மண்டலம், அரை மண்டலம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தாதை வலிமைப்படுத்தும். தாதை கட்டும். அதாவது தாதுன்னா ஒன்றும் இல்லை, விந்து தான். விந்தை கெட்டிப்படுத்தும். இந்த புளிய
கொட்டை வந்து அவ்வளோ பவர் இருக்குது. மேலும் உடம்புல புரதச்சத்து குறைபாட்டை வந்து சரி செய்யும். இந்த புளியங்கொட்டையில் வந்து மிக அபரிமிதமான பவர் இருக்குதுங்க. இந்த புளிய மரத்தை வந்து பகலில் இந்த புளிய மரத்தோட நிழலில் போய் நிற்கக்கூடாது. புளிய மரம் பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து இருக்கும், நல்லா நிழலாக இருக்கும்னு சொல்லி இதுக்கு கீழே போய் நின்னோம்னா நம்மளுக்கு வந்து உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த புளிய மரத்தில் வந்து இந்த புளிய மரத்தோட நிழலில் வந்து அதிக நேரம் நிற்காதீங்க. இதோட கொட்டையை வந்து 2 குன்றின் மணி அளவு இந்த கொட்டையோட பொடி, அதாவது புளியங்கொட்டையோட பொடி செய்து 2 குன்றின் மணி அளவு எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சீதபேதி போட்டோம்னா நிற்கும். மேலும் இந்த புளியங்கொட்டையை வந்து நல்லா பொடி செஞ்சு ஒரு களிம்பு மாதிரி, அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வீக்கம் இருந்ததுனாவோ கட்டி இருந்ததுனாவோ அது மேலே தடவிட்டு வந்தோம்னா நல்லா பழுத்து போன கட்டியாக இருந்தால் உடஞ்சிக்கும், வீக்கமாக இருந்தால் அப்படியே அமுங்கிடும். அத்தகைய மருத்துவ குணமுடையது இந்த கொட்டை. மேலும் இந்த கொட்டையோட தோலை வந்து 1 குன்றின் மணி அளவு அந்த தோலை எடுத்துக்கணும். தோலை எடுத்து அது கூட 1 கிராம் அளவு சீரகத்தூள் சேர்த்து காலை மாலை என 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தோம்னா ரத்த மூலம் சரியாகும், மூத்திர கடுப்பு சரியாகும். சீதபேதி போயிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சீதபேதி நிற்கும். மேலும் சுக்கில தாது நஷ்டம் வந்து சரியாகும். அதாவது தூக்கத்தில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து வெளியே போயிடும் அவங்களுக்கு தெரியாமையே. அதை போன்ற பிரச்சனையெல்லாம் வந்து இந்த புளிய மரத்தோட கொட்டை தோலை வந்து சாப்பிட்டுட்டு வரதால சரியாகும். இந்த புளியில் வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கரைச்சி அதை வந்து அடுப்பில் ஏற்றி அதை சூடாக்கி ஒரு தைல பதமாக வந்ததுக்கப்புறம் அந்த புளிய கரைசலை வந்து எடுத்து சூடுபடுத்தின புளிய கரைசலை எடுத்து வலி இருக்கிற இடத்துல வந்து பத்து போட்டுட்டு வந்தாலோ, வீக்கம் இருக்கிற இடத்துல வந்து பத்து போட்டுட்டு வந்தாலோ அந்த வலியையும் வீக்கத்தையும் நல்லா கேட்கும், வலியெல்லாம் குறைக்க செய்யும். இந்த புளி கரைசலை வந்து எடுத்து அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து வாய் கொப்பளிச்சிட்டு வரணும். வாய் கொப்பளிச்சிட்டு வந்தாங்கன்னா வாயில் புண்ணு இருந்ததுனால சரியாகும், தொண்டை புண்கள் இருந்தால் சரியாகும், இது போன்ற பிரச்சனைலாம் வந்து சரியாகும். ஆனால் இது வந்து புது புளியாக பார்த்து எடுத்து நம்ம பயன்படுத்தணும். மேலும் இந்த பட்டையை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, புளியம் பட்டையை எடுத்து அதை வந்து சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை வந்து சுடு தண்ணியில் போட்டு கலக்கி வாய் கொப்பளிச்சிட்டு வந்தால் வாய்ப்புண், வாய் ரணம், தொண்டை ரணம் போன்றவை வந்து சரியாகும். நண்பர்களே, இன்றைக்கி இந்த அற்புதமான மருத்துவ குணமுடைய இந்த புளிய மரத்தோட அனைத்து பாகங்களின் மருத்துவ குணங்களை வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குறோன்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சிறந்த பதிவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும்